കേരളാവില് കൊല്ലം മാവട്ടത്തില് കൊല്ലം ജില്ലയില് ஆதிச்சநல்லூர் கிராம பஞ்சாயத்து இந்த இடம் இந்த வார்டு நம்பர் 8 ഞാൻ இந்த மெம்பர் இங்க நேரத்து காலையில நமக்கு அந்த டிவி ஃபிளாஷ் நியூஸ் தான் பார்த்தாச்சு ஒண்ணுமே வெக்கமா நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ഒക്കെ அங்கே இருக்குது குவைத்தில் அந்த அவரோட கேட்டாச்சு என்ன பண்ணியாச்சு என்ன சம்பவிச்சு ஒண்ணுமே புரியாது அப்ப പറഞ്ഞു இந்த மாதிரி ஒரு ஃபயர் இன்சிடென்ட் ஆயிடுச்சு പക്ഷേ ஒரு நியூஸ் நமக்கு கிடைக்கல ஆஃப்டர் 3 o'clock கரெக்ட் ஆயிட்டு நியூஸ் ஆச்சு பட் நமக்கு இன்ஃபர்மேஷன் அந்த ஒபிஷியல் ஆயிட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்ப இந்த ஆளு நெக்ஸ்ட் மந்த் லீவ் வரா இருந்தாச்சு എന്നും കാലയിൽ ടെലിഫോൺ പണ്ണും വീട്ടിൽ കുളന്തോട് ഒരു ദിവസം തന്നെ 8 തവണ ടെലിഫോണിൽ പേസുവോ പക്ഷെ ഇന്ന് നേരത്തെ ഒരു ഫോൺ വരില്ല അപ്പൊ എന്താ ഡൗട്ട് ഏറിയാച്ച് അപ്പൊ 3 മണിയോട് സ്ഥിരമാച്ച് இந்த ആള് ഇന്നലെ ഇൻസിഡന്റ് പെട്ടാച്ചെന്നു அப்ப ഞാൻ இந்த வார்டு மெம்பர் ഞാൻ ஈவினிங் டைம்ல இங்க கொல்ல எம்பி ஸ்ரீ என் கே பிரேமேந்திரன் சார் அந்த ஆளை கூப்பிட்டாச்சு இன்னொரு சம்பவம் இங்க இருக்குது அப்ப அந்த ஆள் പറഞ്ഞു ஓகே விதேசகார சகமந்திரி அங்கேக்கு போயிருக்குது இப்ப ஸ்பீடப் பண்ணணும்னு சொல்லி இருக்குது பாக்கி இப்ப வரை இன்ஃபர்மேஷன் ஒபிஷியல் ஆയിട്ട് ഒന്നും നമുക്ക് கிடைக்கல பட் ஆள் இறந்து போயிச்சுன்னு எல்லாருமே சொல்றது இந்த இன்சிடென்ட்ல பெட்டு போயிச்சு அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தாச்சு நடவடிக்கை இப்ப ഞാൻ കാലയിൽ കൂടി എംപി ആയിട്ട് പേശിച്ചു അവിടെ ഒരു മീറ്റിംഗ് പണ്ടത് ഇപ്പൊ അപ്പൊ ടോട്ടല് 49 സംതിങ് ആളുകൾ இந்த இன்சிடென்ட்ல பெட்டாச்சு அப்ப അതിന്റെ വ്യക്തത വരുത്തിയ ശേഷം അത് ക്ലിയറൻസ് സ്പീഡപ്പ് പണ്ടെന്നാണ് ചൊല്ലിയിരിക്കുന്നത് വ്യക്തത ഒന്നുമേ കിടക്കില്ല എപ്പ വരുമെന്നോ നമുക്കൊന്നുമേ കിടക്കില്ല നടപടിക്കെന്ന് പറഞ്ഞാൽ അവിടെ ഇപ്പം ഫോറൻസിക് എല്ലാം കഴിഞ്ഞതാണ് വിദേശകാര്യ സഹമന്ത്രി അങ്ങ് പോയിരിക്കുന്നത് அப்ப அது கூட்டமா இங்க அனுப்புவோம் நமக்கு இப்ப கொல்லம் ஜில்லையில தானே 3 பொடி இருக்குது 3 பேருக்கு இந்த இன்சிடென்ட் பெட்டாச்சுன்னு சொல்லி இருக்குது நமக்கு இந்த கொல்லம் ஜில்லையில ஆதிச்சநல்லூர் கிராம பஞ்சாயத்துல பெட்டாச்சு பாக்கி ஒண்ணுமே நமக்கு இப்ப சொல்ல முடியல இப்ப இந்த ஆக்கு அப்பா இருக்குது அம்மா இருக்குது 2 பெண் குழந்தை தான் அப்ப வைஃப் ஹவுஸ் வைஃப் அப்ப ஒரு வருஷம் முன்னாடி வந்து லீவ் வந்து போயிடுச்சு இப்ப நெக்ஸ்ட் வந்து வரதுக்கு இருந்து அந்த மூத்த குழந்தை +2 பாஸ் ஆகி அப்ப நெக்ஸ்ட் அட்மிஷன் എടുക്കുന്നത് കൊണ്ട് ബാംഗ്ലൂർക്ക് പോകണമെന്നൊക്കെ ചൊല്ലിയാച്ച് പ്രിപ്പയർ ചെയ്ത് ഹാപ്പി ആയിട്ട് ഇരുന്ന് വരാൻ പക്ഷെ അൺഫോർച്ചുനേറ്റ്ലി നേരത്തെ இந்த மாதிரி ഒരു സംഭവം ഇൻസിഡന്റ് നമുക്ക് കേൾവിപ്പോട്ടാச்சு നമുക്ക് ബാക്കി ഒന്നുമേ ഇപ്പൊ ഔദ്യോഗികമായ ഒരു സ്ഥിരീകരണം ഇൻഫർമേഷൻ നമുക്ക് കിടക്കില്ല 15 വർഷം കഴിഞ്ഞ് പോയിട്ട് അടുത്ത മാസം வரதுக்காக நினைச்சிருந்து മോളുടെ അഡ്മിഷനൊക്കെ ഇന്ന് நேற்று മോള് மம்மி பெங்களூருக்கு போகிறது எல்லாம் புக் பண்ணியிருந்தேன் இன்டர்வியூக்கு போகிறதுக்காக புக் பண்ணியிருந்தேன் சாயந்தரம் இன்னைக்கு சாயந்தரம் பெங்களூருக்கு நர்சிங் காலேஜில் இன்டர்வியூக்காக போகிறதுக்கு புக்கிங் எல்லாம் பண்ணியிருந்தேன் இவங்களோட இது யார் உங்கள்கிட்ட சொன்னாங்க இப்படி அவங்க தகவல்கள் யார் மூலமாக வந்து சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாச்சு டிவி நியூஸு பத்திரம் நியூஸ் பேப்பர் அவங்கள பாடியை கொண்டு வரதுக்கான நடவடிக்கை கவர்மெண்ட் ஏதாச்சும் முன் வந்து பண்ணுறாங்களா புரியல இதுவரை எதுவும் புரியாது எம்பி எல்லாம் இடப்பட்டு பேசிட்டு இருக்கு மந்திரி அங்கேக்கு போயிருக்கிறாங்க